கனெக்டிங் ராட் அசம்பிளியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கனெக்டிங் ராடு பார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸு அது ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை யூஸ் பண்ணி ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணி அந்த அசம்பிளிக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணலாம். டிராயிங்கில் வந்து சிம்பிளாக நம்ம எப்படி செக்ஷன் எடுக்கிறது, எப்படி வந்துட்டு அந்த வியூஸ் எடுக்கிறதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெம்ப்ளேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத கற்றுக்கலாம் இந்த எக்ஸசைஸில். ஓகே, கனெக்டிங் ராட் அசம்பிளி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற ஒவ்வொரு கனெக்டிங் ராட் சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிங் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணிவிட்டு அதோட 2D அசம்பிளி டிராயிங்கையும் வரைவோம் இன்னைக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அசம்பிளி டிசைன் ஒர்க் பெஞ்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ட்ஸ் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கனெக்டிங் ராட் அசம்பிளின்ற ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பார்ட் நம்பர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கனெக்டிங் ராட் அசம்பிளின்னு கொடுத்துட்டோம்னாக்கா கனெக்டிங் ராட் அசம்பிளி. ஓகே, கனெக்டிங் ராட் அசம்பிளி இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கனெக்டிங் ராட் அசம்பிளின்ற ப்ராடக்ட் வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்ன்றதை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா என்னென்ன காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் வந்துடும். போல்ட்டு, பிராஸஸ்ஸு, கேஸ்ல் நட்டு. நான் ஏற்கனவே ஒரு தடவை கனெக்டிங் ராட் அசம்பிளி கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வேணாம். சிஆரோட கேப், கனெக்டிங் ராடோட கேப்பு, அப்புறம் வந்து சிம், இதெல்லாம் தனித்தனி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா உள்ள பிரிங் இன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு எந்த பாட்டை மட்டும் மூவ் பண்ணுமோ அந்த பாட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்கனவே வந்து ஒரு தனி பார்ட் பாடியாகவும் இதில் வச்சுருக்கோம். அதனால் இந்த பாட்டை வந்து வச்சுட்டு இந்த சிஆர் கேப் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம் அந்த பாட்டு. சரிங்களா, இது பில்டின்னாகவே இருக்கும். இப்போ பிராஸை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுவோம். இந்த பிராஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா கோயின்சிடென்ஸ் கமாண்ட் எடுத்துகிட்டு இதோட சென்டர் ஆக்சிஸு, பிராஸோட சென்டர் ஆக்சிஸும் கனெக்டிங் ராடில் இருக்கிற சென்டர் ஆக்சிஸை நம்ம கோயின்சிடேட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் ஒரு கான்டாக்ட், இது வந்து கான்டாக்ட் கன்ஸ்ட்ரைன் கொடுத்து இந்த இடத்துல கான்டாக்ட் கன்ஸ்ட்ரைன் நம்ம லைன் எடுத்துருக்கோம், தப்பாக எடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம சர்ஃபஸ் எடுத்துருக்கணும். இந்த சர்ஃபஸ் எடுத்துட்டு ஓகேங்களா, அந்த சர்ஃபஸை கொண்டு வந்து இந்த சர்ஃபஸில் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போது அப்டேட் பண்ணி பார்த்தோமாக்கா அசம்பிள் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்னது, இன்னொன்று வேணும் பிராஸ். அப்போ என்ன இன்னொரு தடவை பிராஸ் கொண்டு வரலாம், bring in the brass. otherwise இந்த எக்ஸிஸ்டிங் பிராஸை என்ன பண்ணலாம்னா சிமெட்ரிக் ஃபீச்சர் மூலமாக நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜியாமெட்ரிக் செட்டில் இருக்கிற பிளேன்ஸை வந்து விசிபிளாக கொண்டு வந்துட்டு இது சிமெட்ரிக் கொடுத்தா ஓகே ஆகுமான்னு பார்க்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு அசம்பிளி சிமெட்ரிக் ஃபீச்சர் எடுத்துகிட்டு அதில் வந்து பிராஸஸ் சிமெட்ரிக் பிளேன் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு அந்த பிராஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோமாக்கா அசம்பிள் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து வந்து நமக்கு தேவையானது சிம்மு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், சிம்மை கிளிக் பண்ணிவிட்டு அது சிம்மில் மேலே, சரி அதுக்கு முன்னாடி சிம்மு மேலே இந்த கேம்பஸை வச்சோமாக்கா இந்த சிம்மு மூவ் ஆகிக்கிறோம். இது மேலே வச்சுருக்கோம், இது கேஸ்ல் நட் மேலே வச்சுருக்கோம். சரி ஓகேங்களா, இதை கொண்டு போய் சிம்மு மேலே வச்சுட்டோம். சிம்மை ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துல இருக்குது, அதனால் செட் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மூவ் ஆகிட்டே இருக்கு அப்புறம். ஓகேங்களா, இப்போ கேஸ் நட் எடுத்தாச்சு. போல்ட்டு ஏன் தூக்கிடலாம், கேம்பஸில் போயிட்டு போல்ட்டு இப்போ விசிபிளாக இருக்கிறதுனால
மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சிம்மு கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இப்போ சிம்முக்கு போயிடலாம். இந்த சிம்மை அசம்பிள் பண்ணணும். அதுக்கும் கோயின்சிடென்ஸ் கமாண்ட் கொடுத்துட்டு அதோட ஜாமெட்ரிக் செட்ஸ்லாம் வேண்டியதில்லை. அதை கொடுத்தோம்னாக்கா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும். அசம்பிளியில் அதை ஹைட் பண்ணி விட்டுருவோம். ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணி தான் இருக்கா, இது ஹைட் ஆகாமல் இருக்கு இல்லையா, ஹைட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஹைட் பண்ணாலும் ப்ராப்ளம். ஓகே, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. லெட்ஸ் சி. அது கனெக்டிங் நோடோட சென்டர் பிளேன் இந்த ஆக்சிஸில். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதோட ஆக்சிஸ் எடுத்துட்டு இந்த ஆக்சிஸுக்கு கோஇன்சிடென்ட் கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு ஃபேஸும் கோயின்சிடென்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபேஸும் இங்கே இருக்கிற கொஞ்சம் ரிஸ்கியான அசம்பிளி இது ஆகாது. அதனால ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த பிளேனை செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த பிளேனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்போம். அந்த டிஸ்டன்ஸ் 0ன்னு கொடுக்காம ஓகே 0 கொடுத்து பார்ப்போம் இப்போதைக்கு. ஓகே, இது எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ நமக்கு சிம் எங்கே போச்சுன்னு தெரியலையா. ஒர்க் ஆகல. ஆப்செட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஒர்க் ஆகிருக்கு. பட் இன் தி அதர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். கோஇன்சிடென்ஸ் வேலை செஞ்சிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணணும், மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் நமக்கு வேணுன்ற மாதிரி. இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம்னா அப்படி வச்சுக்கலாம். இது இங்கே கொண்டு வந்து வச்சப்பறம் கூட இப்போ ஹைலைட் ஆகிடுச்சு. இதை மூவ் பண்ணால் மூவ் ஆகும். மூவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கோயின்சிடென்ட் கொடுக்கலாம். இந்த சர்ஃபஸும் இந்த இன்னர் சர்ஃபஸும் கோயின்சிடென்ட் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளாட் சர்ஃபஸும். ஓகே, என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் அசம்பிள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற பார்ட் மாடலிங் வந்து கொஞ்சம் ராங்காக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதை அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும், இங்கே மேஜர் இன்டர்ஃபியர் இருக்குல்ல, அந்த பார்ட் லெவலில் நம்ம டிசைன் சேஞ்ச் பண்ணணும். அதை அப்புறம் படிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சிம்மை வந்து பிராஸை வந்து ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இது கரெக்டாக தான் அசம்பிள் ஆகிருக்காங்க. இதுக்கு ஒரு கலர், வேறு கலர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஹைலைட் ஆகும்போது தெரியும். ஓரளவுக்கு தெரியுதுங்களா? ஆனால் இது வந்துட்டு பேரலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த லைனையும் பேரலாக கொடுப்போம். பேரலிசம் கொடுத்து பார்ப்போம். ஓகே ஆகுதா? ஓகே ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற அந்த பாட்டு, இன்னொரு பாட்டு வந்து இன்னொரு பாட்டாக சிமெண்ட்ரி கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கேயும் ரிஃபரன்ஸ் இருந்தானா அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம இந்த சிம் எடுத்து அதுக்கு வந்து அசம்பிளி ஃபீச்சரில் போயிட்டு சிமெண்ட்ரி கொடுத்துட்டு இந்த கனெக்டிங் நோடோட பிளேனுக்காக கொடுத்தோமாக்கா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ சிம்மு செலக்ட் பண்ணி சிம் அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பிராஸில் தான் இஷ்யூ வருது. அதை அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து போல்ட் இருக்குது. போல்ட்டை நம்ம தள்ளி வச்சுருக்கோம்ல, அந்த போல்ட்டை நம்ம கோயின்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்து அதையும் இந்த
ஹோலோட ஆக்சஸையும் கோஇன்சிடென்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ஒரு சர்ஃபேஸ் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து இந்த கான்டாக்ட் வந்து இந்த இன்னர் சர்ஃபேஸ்க்கும் அதோட டாப் சர்ஃபேஸும் கொடுத்து பார்ப்போம் எப்படி வருது. ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்ணமாக்கா அசம்பிள் ஆகிடும். இந்த கேசல் நட்டோட ஆக்சிஸ் சென்டர் ஆக்சிஸையும் இந்த போல்ட்டோட சென்டர் ஆக்சிஸையும் கோஇன்சிடென்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து இதோட பாட்டம் சர்ஃபேஸை காண்டாக்ட் பண்ணுவோம். இந்த பாட்டம் சர்ஃபேஸையும் இந்த பாட்டம் சர்ஃபேஸையும் ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த போல்ட்டை வந்து நம்ம சிமெட்ரிக்காக கொடுத்தோமாக்கா அந்த பிளேனுக்கு அந்த சைடில் போய் உட்காந்துடும். ஸோ அசம்பிளி ஃபீச்சரில் போயிட்டு சிமெட்ரிக் கொடுத்துட்டு முதல் சிமெட்ரிக் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு வந்துடுச்சு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? க்ளோஸ். அடுத்து வந்துட்டு மறுபடியும் ஒரு சிமெட்ரிக் ஃபீச்சரை அனுப்பிச்சிட்டு சிமெட்ரிக் பிளேன் வந்து இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு அசிமெட்ரிக் செலக்ட் பண்ணிட்டோமாக்கா ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அசம்பிளியை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பிராஸில் இருக்க இஷ்யூ என்னன்றதை ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ எது நமக்கு ஜாமெட்ரிக் செட் விசிபிளாக இருக்கோ அதெல்லாம் ஹைட் பண்ணி விட்டுட்டோமாக்கா லுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இதை ஹைட் பண்ணி விட்டுலாம். வேறு என்ன இருக்குது? நட்டு போல்ட் சிம்மில் இருக்கிற ஜாமெட்ரிக் செட்டு வந்து க்ளோஸாக தான் இருக்குது. போல்ட்டில் இருக்கிறது ஜாமெட்ரிக் செட்டு வந்து ஹைட் ஆகலை, ஹைட் பண்ணி விட்டுலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போல்ட்டில் இங்கே இருக்கிறது ஆக்சிஸ் சிஸ்டம் மட்டும் ஓகே ஹைட் பண்ணிட்டோம். வேறு என்ன? இந்த இது வந்து சிமெட்ரிக் ஆஃப் த பிரஸ் அதோட ஜாமெட்ரிக் செட்டிங்கை ஹைட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த இது வந்து இதுலேருந்து வருது ஷிம்மோட ஜாமெட்ரிக் செட்டிங்கை ஹைட் பண்ணி விட்டுட்டு ஷிம்மோட ஜாமெட்ரிக் செட் ஹைட்டாக தான் இருக்குது. இது கேசல் நட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேசல் நட்டோட சிமெட்ரிக் ஃபீச்சரோட ஜாமெட்ரிக் செட்டிங் ஹைட் பண்ணிட்டு இப்போ பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதுதான் வந்துட்டு கனெக்டிங் ராட் அசம்பிளி. இந்த சிம்பிள் எக்ஸசைஸில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா இந்த கனெக்டிங் ராட் அசம்பிளியில் என்னென்ன பார்ட்ஸ் வரும். இப்போ கனெக்டிங் ராடோட கேப் வரும், கனெக்டிங் ராடோட மெயின் பாடி வரும், அப்புறம் 2 பிராசஸ் வரும், 2 சிம்மு வரும், ஒரு போல்ட் வரும், 2 போல்ட் வரும், 2 கேசில் நட்டு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும். இதுதான் சிம்பிள் 3D அசம்பிளி மாடல் ஆஃப் கனெக்டிங் ராடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் இந்த கனெக்டிங் ராட் அசம்பிளிக்கு நம்ம ஒரு 2D அசம்பிளி டிராயிங் வரைவோம். சிம்பிளாக இது நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், அதை கற்றுக்குங்க. அதுக்காக தான் வருது இந்த சிம்பிள் எக்ஸசைசஸ் எல்லாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து மெயினாக நம்ம ஒரு பிளேனை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு இதை ஷோ பண்ண வச்சுக்கிடுவோம். இந்த பிளாக்கு ஹைலைட் பண்ணோன்னா அந்த லைனில் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணுவோம், டிராயிங் வரைவோம். நியூவில் வந்துட்டு அசம்பிளி டிராயிங் வரைய போகிறோம். இப்போ வந்து அதில் ஐஎஸ்ஓ டெம்ப்ளேட் எடுத்துக்கிடுவோம். A2 இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் நம்ம அது பெருசாக இருந்தால் சிசா மாற்றிக்கலாம். 1:1 ஸ்கேல்லே போட்டுரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்த வியூவும் க்ரியேட் ஆகலை. அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ எதுன்னு பார்த்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்டிங் ராடில் போயிட்டு நமக்கு ஃப்ரண்ட் வியூ இதுவாக அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? வந்துச்சா? இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம பெட்டராக இருக்கும். சரிங்களா?
இது ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதே ஸ்கேல் 1:1 இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரொஜெக்ஷன் வியூ வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த லேஅவுட் தெரிஞ்சிச்சா செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதோட ப்ரொஜெக்ஷன் வியூ வந்துட்டு இதுதான் கனடியாவோட ப்ரொஜெக்ஷன் வியூ. இது தவிர வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ் சிம்பிளாக தேவைப்படாது, இது கூட தேவைப்படாது. இது கட் செக்ஷனை கூட எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரண்ட் வியூவே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதோட வியூ இந்த சைடில் பார்க்கணுன்னா இன்னும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம செக்ஷன் வியூ க்ரியேட் பண்ணுறது தான் பெட்டரு. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வியூஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு நம்ம இந்த ஷீட் சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஷீட் சைஸை வந்து கொஞ்சம் சிறுசு பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஒன்று, அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸில் போயிட்டு அந்த A2ன்றதை நம்ம A3லேயே இதை பண்ணலாம் போட்டிருக்கு. ஓகேங்களா, 1:1 ஸ்கேலுக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இதாங்க அசம்பிளி டிராயிங் க்ரியேட் பண்ணுற வியூ. இது அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐசோமெட்ரிக் வியூவும் க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஐசோமெட்ரிக் வியூ க்ரியேட் பண்ணால் மறுபடியும் அந்த கனெக்டரோட அசம்பிளி போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணாலே ஐசோமெட்ரிக் வியூ ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, ஸ்கேல் 1:1 இருக்குது, பெருசாக இருக்கும். இது வியூ விசுவலைசேஷன் பர்பஸுக்கு தானே. அப்படின்னும்போது ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு இதை 1:2 கொடுத்துட்டோமாக்கா பாதி வியூவில் வந்துடும். இங்கே வந்துட்டு ராஸ்டர் கொடுத்துட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ் கொடுத்தோமாக்கா பெட்டராக இருக்கும். ஓகே, இன்னும் வந்து பெஸ்ட் ஷேடிங் வித் எஸ்எஸ் கொடுத்துட்டோம். அதேமாதிரி 3D கலர்ஸ் அதில் என்ன இருக்கோ அந்த கலரே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கனெக்டரோட ட்ராயிங் ரெடி. இப்போ மறுபடியும் ஷீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து எடிட் ஷீட் பேக்ரவுண்டு போயிட்டு இந்த ஷீட் பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் அப்ளை பண்ணோமாக்கா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ராயிங் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நம்ம ட்ராயிங்குரிய டைமென்ஷன் போடும். டைமென்ஷன் வரையலாம், செக்ஷன் வியூ எடுக்கலாம், பண்ணலாம். ஓகேங்களா, என்ன கேட்டால் வந்து இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் வியூஸ்க்கு மாறிட்டு இதில் வந்துட்டு பாட்டம் வியூன்றது தேவையில்லை, ஃப்ரண்ட் வியூ இதெல்லாம் வந்து நமக்கு இம்ப்ளைடு நமக்கு தெரியும். அதனால் கன்ஜஸ்டட் இன்ஃபர்மேஷன் ஆகிடக்கூடாது. இப்போது ஒவ்வொரு டைமென்ஷனாக நம்ம கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வியூவிலே வந்து ஒரு பலூன் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். தட் வில் ஷோ. அது வந்து நமக்கு என்னத்தை காமிக்குன்னா என்னென்ன பாட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்க காமிக்கும். என்னது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷீட்டில் வச்சுட்டு ஓகேங்களா, இன்சர்ட் ஜெனரேஷன் பில் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, சிம்பிள் பில் ஆஃப் மெட்டீரியல் கிளிக் பண்ண அப்புறம் தான் அந்த கனெக்டிங் அசம்பிளி போயிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணோமாக்கா bill of material create ஆகும். Okay, let's do it again. Generation bill of material, okay, advanced bill of material. Okay, let's go back to that assembly. Now create it. Okay, இது தேவையில்லை. இந்த ரிவிஷன் நாமன்கிளச்சர் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதாவது சிம்பிளாக இருந்தால் போதும்னு நினச்சேன். ஓகே, இதே நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதை எடிட் பண்ணணும். ஓகே,
ஓகே. ஓகே. இந்த ஏரியா, அந்த காலம் இதெல்லாம் மாற்றுறது, இதெல்லாம் கிராஃபிக்ஸ்லாம் அண்ட் இதில் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லீவ் இட் as it is. ஓகே. டேபிள் ஆப்ஜெக்டை வந்து எடிட் பாம் எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாம், இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இந்த பாம் தேவையில்லை, அதுக்கு குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக் பாம் ஓகே, அதை பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்துட்டு ரிவிஷன் வந்துட்டு தேவையில்லைன்னா delete பண்ணிக்கலாம். நார்மல் க்ளச்சர் தேவையில்லைன்னா delete பண்ணிக்கலாம். இது தேவையில்லை நமக்கு, இதுவும் தேவையில்லை. அது யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை, ஃபுல்லோட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிமெண்ட்ன்றதையும் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதில் ஒன்றுன்னா அப்புறம் பார்ப்போம், டீட்டெயிலாக போகும்போது, மைக்ரோ லெவலில் போகும்போது. இப்போதைக்கு சிம்பிளாக நம்ம ட்ராயிங்கோட டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த நம்ம பண்ண எரர் வந்து எங்கே வந்து அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பிராஸ் வந்து கரெக்டாக நமக்கு அசம்பிள் ஆகலான்னு அர்த்தம். சிமெட்ரி கொடுத்தா தப்புன்னு அர்த்தம். அப்போ அது இங்கே பார்த்த பிறகு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால் இந்த பிராஸை வந்துட்டு இன்னொரு பிராஸை சிமெட்ரி கொடுக்காம அதை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு பிராஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அசம்பிள் பண்ணுறது பெட்டர். அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பிராஸை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டோமா? செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வச்சுட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கணும் இது. சரிங்களா? இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, இப்போ இதை அசம்பிள் பண்ணும்போது இதோட சென்டர் ஆக்சிஸும் இந்த சிஆர் கேப்போட சென்டர் ஆக்சிஸும் ஓகேங்களா? உங்களுக்கு கோயின்சிடென்ட்டாக இருந்தால் ஓகே அதுதான் பார்ப்போம். ஓகே அதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆகிய இதோட சென்டர் ஆக்சிஸ் கான்சிடர் பண்ண சொல்லிட்டு அடுத்து இதோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இதோட கோயின்சைட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருவோம். என்ன கன்ஸ்ட்ரெயின்னா இந்த ஃபேஸும் பேரலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போது அசம்பிளி காட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஓகே, இந்த மாதிரி அசம்பிளியை க்ரியேட் பண்ண போகிறோம் கூட நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு என்னென்னா ட்ராயிங் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இப்போ அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் கொடுத்தோம்னாக்கா ஓரளவுக்கு ஆகிருக்கு. இன்னும் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அசம்பிளி. இதை டீட்டெயிலாக இன்னும் போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வர மாட்டேங்கிட்ட அதில் க்ரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். பண்ணாது. அப்போனா நம்ம தான் டைமென்ஷன் கொடுத்தாகும். ஓகேங்களா? பார்ப்போம் ஓவராலாக எப்படி ஆகிருக்குண்டு. லீனியர் டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 134 mm. நான் சில மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த டயாமீட்டர் வந்து கிரிட்டிக்கலானது.
இந்த டயாமீட்டர் இந்த ஹோல் இங்கே தான் நம்ம வந்து அசம்பிள் ஆக போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கிற ஹோலோட டயாமீட்டரும் கிரிட்டிக்கலானது. இங்கே தான் அது அசம்பிள் ஆக போகுது. அடுத்தது ஸ்டால் வந்துட்டு என்ன பண்ணலான்னா சிம்பிளாக தான் இருக்க போகுது. இது ரெண்டு ரொம்ப கிரிட்டிக்கலான டைமென்ஷன் நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். இங்கே இருக்கிற காம்போனண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம செக்ஷன் வியூவில் ஒவ்வொரு இடத்துலையும் க்ரியேட் பண்ணோம்னா, சப்போஸ் நான் ஒரு செக்ஷன் வியூ க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த செக்ஷன் வியூவில் இந்த இடத்துல இருக்க ஐ செக்ஷனோட இந்த இடத்துல நான் எங்கேயோ ஒரு இடத்துல போடுறேன். இந்த இடத்துல இருக்கிற ஐ செக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எஸ்கேப். இங்கே இருக்கிற ஐ செக்ஷன் ஒன்று, சாரி இந்த கரண்ட் வியூவை ஆக்கிட்டு, சரிங்களா, இங்கே ஒரு செக்ஷன் வியூ க்ரியேட் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல இந்த செக்ஷன் வியூ எப்படி இருக்குதோ இந்த இடத்துல 2 தடவை க்ரியேட் பண்ணணும். பழக வந்துடும். வந்துச்சு பாருங்கள். இந்த செக்ஷன் வியூ வந்துட்டு எப்படி பார்க்குறோன்ற பொறுத்திருக்கு. இது ஃபுல்லாகவே எடுத்துக்கிடுது அந்த வியூவில். ஓகே, நம்ம கட் செக்ஷன் வியூ தான் கொடுக்கணும். இதே தான் வரப்போகுது. தேவையில்லை ப்ரொஜெக்ஷன் வியூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறோம், நட்டு எல்லாம் தெரியும். ஓகே, ஆனால் கட் பண்ண இடத்துல இருக்கிற ஐ செக்ஷனை பார்த்துக்கலாம். கட் பண்ண இடத்துல இருக்கிற ஐ செக்ஷன் வந்து எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம டைமென்ஷனாக கொடுத்தோமாக்கா அப்போ தான் வந்து அங்கேருந்து நம்ம இது ஒரு 15 mm 16 mm இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அந்த லைனை வந்து பிக்கப் பண்ணியிருந்தோமாக்கா அது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு 10 mm இருக்குது. இந்த இது வந்துட்டு இன்னராக இருக்கிறது வந்து கரெக்டாக 5 mm இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த லைனை வந்து எங்கே எடுக்கணும்னு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் அடுத்து ஒரு பாயிண்ட் எடுப்போம், இன்னொரு செக்ஷன் வியூ இதில் இன்னொரு எடுப்போம். இது எங்கே போயிருக்குன்னு பார்க்கலாம். இதை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே நீங்கள் ஐ செக்ஷனோட வியூ என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் வந்து நம்ம மல்டி செக்ஷன் வியூவில் தான் வந்துட்டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஸ்கேலுன்றத கூட 1:1 தான் எல்லா ஸ்கேல் இருக்கு. அதாவது தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இந்த இடத்துல ஐ செக்ஷனோட வியூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி டைமென்ஷன் கொடுத்துட்டோமாக்கா அங்கே வரையும் போது அப்படி வரைஞ்சிருக்கும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. சரிங்களா, இது ஒரு 10.5 இருக்குது. இது ஒரு இது லென்த்து வந்து இது வந்துட்டு ஒரு 19.33 இருக்குது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த ஐ செக்ஷனை ஃபார்ம் ஆகுது. இங்கே அக்யூரேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கே கொஞ்சம் லேட்டாக, அங்கே கொஞ்சம் சரியாக ஃபார்ம் ஆகலை. அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம அந்த ஐ செக்ஷனை அங்கேயே செலக்ட் பண்ணியிருந்தோமாக்கா கரெக்டாக இருந்திருக்கும். லீனியர் டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, இங்கே கொடுங்க, நம்ம லைன் க்ரியேட் பண்ணி கூட பண்ணலாம். சரிங்களா, ஓரளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த பார்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். இந்த அவுட்டர் டயாமீட்டர் என்னன்றதை கொடுக்கலாம். அவுட்டர் டயாமீட்டர் என்னன்னு கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இங்கே ஒரு சர்ஃபஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு, அதுதான் வந்து ஃப்ளாட்ஸ்னஸ் நாங்கள் மீட்டர் பண்ணோம், அந்த டயான்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பார்ட் லெவல் டைமென்ஷன்லேயே கிடச்சிடும். சரிங்களா, அப்புறம் ஓவரால் டைமென்ஷன் கொடுத்துட்டோமாக்கா ஓரளவுக்கு அசம்பிளி லெவலில் இவ்வளவு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம்ன்றது ஒரு ஐடியா கிடச்சிடும். இங்கேருந்து
இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வெர்டிக்கலை கொடுத்துட்டோம், டயாமீட்டர் எடுத்துட்டோம். தப்பு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் கொடுத்துட்டோமாக்கா 120 mm கண்டெய்னரோட லென்த். இது டயாமீட்டர் வந்து அந்த M8 டயா. சரி, ஓகேங்க. திஸ் இஸ் வாட், இதுதான் நம்ம வந்து கனெக்டிங் நாடோட அசம்பிளி ட்ராயிங் வரைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சிம்பிளாக நம்ம எக்ஸசைஸ் லேபில் மார்க் வாங்குறதுக்காக பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் watching this video.